ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் புட்டிக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆன்லைனில் தனிஷா ஃபேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரி மெட்டீரியல் ஆன்லைன் ஷாப் இருக்குது. அவங்கக்கிட்ட தான் ஒரு பேர்ல் செட்டிங் மிஷின் வாங்கியிருக்கேன். அதனோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வீடியோ. பேர்ல் செட்டிங் மிஷின் பேக்கிங்னால் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷின் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஆஃபர் சொல்லியிருந்தாங்க, 400 ருபீஸ்னு சொல்லிட்டு. பீட்ஸ் எல்லாமே தனியாக நம்ம இதை வாங்கணும். இதுக்கு நாசிலும் கொடுத்துருவாங்களா, நம்ம என்னென்னு பார்க்கலாம். பேக்கேஜிங் வந்து சூப்பராக இருக்குது. பீட்ஸும் சேர்த்து நான் வாங்கியிருக்கேன். இதில் பாருங்கள், இதுக்கு உண்டான நோசில்ஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. என்னென்ன நோசில் வேணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பின்னு, இது வந்து கோல்டு கலர் பீடு, 4mm பீட் கிட்டனால அது கொடுத்துருக்காங்க. பேர்லும் அதே கொடுத்துருக்காங்க. பேர்லும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பீடும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆக்சுவலாக இது வந்து 2mmன்னு நான் நினைக்கிறேன். இது 5mm. இங்கே ஆல்ரெடி ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கேன். இது 4mm பீடு, இது 6mm, இது 8mm, அதே மாதிரி 10mm வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஏதாவது காணாமல் போயிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக 2 இது எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸ்ட்ராவாக இந்த ரப்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒர்த் ஆஃப் த மணின்னு சொல்லலாம். நான் வந்து 400 ருபீஸ்க்கு வாங்கினேன். பீடோட ரேட்டெல்லாம் வந்து தனித்தனி தான். 50 கிராம்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இந்த பீட், இந்த மிஷினோட ரேட் மட்டும் 400 சொன்னாங்க. ஸோ இந்த 2 பீடும் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 50 கிராம்ஸ்னு. எனக்கு ரொம்ப 2 பாதியே கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 பீட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து அந்த ஹூக் அந்த பின்னு இருக்கு இல்லையா, இந்த பின்னு பாருங்க நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இந்த பின்னில் தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இதை போட்டு தான் நம்ம செட் பண்ணணும். இது வந்து ஒரு 50 கிராம்ஸ் ஆட்டம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது இந்த 3க்கும் தனித்தனி ரேட்டு. ஸோ மிஷினோட காஸ்ட் மட்டும் 400. இப்போ நான் 4mm பீட் வந்து நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். நம்ம இதில் வந்து இந்த மாதிரி இதில் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஈஸி தான். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு மேலே பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிக்கும். அதுதான். இப்போ வந்து இந்த இதில் வந்து பீடு போட்டுட்டு இந்த இதில் அந்த பின்னை போட்டுடணும். இது போட்டுட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா, இப்படி ப்ரெஸ் பண்ணால் அப்படியே லாக் ஆகிக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கோல்ட் கலர் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து 4mm பீடு. இதில் ஹோல்ஸ் இருக்காது. இப்போ இதை வந்து நம்ம இங்கே பாருங்கள், இந்த இதில் நம்ம போடுறோம். போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டா உள்ளே போய் லாக் ஆகிக்குது. இப்போ வந்து இதில் வந்து இந்த இதில் அந்த பின்னு போடணும். இதுலேருந்து இந்த ஒரு பின் எடுத்துட்டு பின் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் நமக்கு பின்னாடி வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்ட்டு கொடுத்துருக்காங்க. சின்ன பின் தான். இப்போ இதை வந்து இது உள்ளார நம்ம போட்டுடுறோம். போட்டாச்சு. இப்போ பீடும் போட்டாச்சு. நான் இப்போ பாருங்கள், இது ஒரு ப்ளவுஸ் பிட்டை நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் வருது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிளாத் வந்து
கொடுத்துடணும். உள்ளார வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி போட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். பாருங்கள், அழகாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பேக் சைட் பார்த்தீங்கன்னா இது லாக், இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்றும் நமக்கு பெருசாக குத்தாது. இந்த மாதிரி இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பேர்லும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நான் பேர்லும் ஒன்று குத்தி காட்டுறேன். பேர்ல் பீடும் அதே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க, 4 mm. நம்ம இந்த இதில் பீடு போட்டுக்கிறோம். போட்டு நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இது இப்படி உள்ளே போய் ஸ்டக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த பின்னை வந்து இந்த பின் ஒன்று எடுத்து பாருங்க, நல்லா ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, இது மேலே இருக்கிற மாதிரி நம்ம போடணும். இந்த இதில் இப்படி போட்டுறணும், அது அப்படியே போய் இருந்துக்கும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம இப்போ வைப்போம். கிளாத் இப்படி வச்சுட்டு, இங்கே பாருங்கள், கிளாத்தை இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பீட் வந்து இந்த பேர்ல் பீடும் ஸ்டிக் ஆயிடுச்சு. இது வரவே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தோம். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த பேர்ல் வந்து நீங்கள் எல்லா ப்ளவுஸு ஆரி ஒர்க் ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸில் எங்கேயாவது கேப் இருக்குது, ரொம்ப ப்ளைனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இடத்துல இந்த பேர்ல்ஸை வந்து நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் வந்து நம்ம இந்த பேர்ல் மெஷின் யூஸ் பண்ணி நம்ம இந்த பீட் ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். ஸ்லிப்பர்ஸு, பெல்ட்டு, ஹெட்பேண்டு, குழந்தைங்களுக்கு போடுற ஹெட்பேண்டு, அது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்கள் பேர்ல்ஸை செட் பண்ணி உங்கள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக்ஸு அதெல்லாம் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.